முதியோர் மருத்துவ கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்ப நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த வாட்டி என்ன கொஷின்ஸ்னு பார்ப்போம். திருமதி சுமதி 30 years அப்புறம் போடி நாயக்கனூர். டாக்டர், எனது பாட்டிக்கு 70 வயது ஆகிறது. அவருக்கு உதர்வாதம் என்கிற பார்க்கின்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரால் சரியாக நடக்க முடியவில்லை, பேச முடியவில்லை. அவருடைய அன்றாட தேவைகளுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. இந்நோயை பற்றி எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன. அதற்கு உங்களின் பதில் சந்தேகங்களை போக்கி எனக்கு ஒரு மன ஆறுதலை தரும் என்று நம்புகிறேன். நன்றி டாக்டர் கேட்டிருக்காங்க. அவங்க அனைவரும் பேட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டியை பார்த்துட்ருக்காங்க. டாக்டர், இந்த பார்க்கின் டிசீஸில் என்ன முக்கியமான சிம்டம்ஸ் என்ன, முக்கியமான அறிகுறி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சாதாரணமாக பார்க்குற நோய் தான். ஃபஸ்ட்டு வர்றது கை கால் நடுக்கம், ட்ரெமர். அடுத்தது சிவியர் ஸ்டிஃப்னஸ், பாடி எப்படி மரக்கட்ட மாதிரி இருக்கிறோம். அப்புறம் நட தள்ளாடுறது, கீழே விழுறது. இதுதான் மெயின் சிம்டம்ஸ். ரெண்டே முக்கியமான அறிகுறின்னா கை கால் நடுக்கம் வரும், உடம்பு ஸ்டிஃப் ஆயிரும். இதுதான் பிகினிங் பார்க்கின்சன் டிசீஸ். சாதாரண எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், ஃப்ரீயாக போயிட்டு வர்றோம். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் நோயில் உங்களுக்கு உடம்புல ஸ்டிஃப் ஆகி ஒரு மரக்கட்ட மாதிரி இருப்பார். உட்கார வச்சிங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பார். 2 மணி நேரம் ஒன்றுமே தெரியாது. நிற்க வச்சு நின்றுட்டே இருப்பார். எந்திரி போகவே தெரியாது. அவ்வளோ ஸ்டிஃப் ஆயிரும். அவரால் சரியாக பேச முடியாது, நடக்க முடியாது. நடக்கும் கண்டு தள்ளாடி கீழே விழுந்துருவாங்க. இந்த ஃபேஸில் பார்த்து எந்த எக்ஸ்பிரஷன் எதுவுமே இருக்காது. அது மாஸ்க் லைக் ஃபேஸ். ஒரு மாஸ்க் போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி மாஸ்க் லைக் ஃபேஸாக இருக்கும். ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஒரு பேனா கொடுத்து எழுத சொன்னீங்கன்னா பேனா வாங்கிக்குவார், இப்படியே வச்சுட்ருப்பார். 75 நிமிஷம் ஆகும். ஸோ ஒவ்வொரு காரியத்துக்கும் டிலே ஆகும். அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களால எந்த காரியம் தனியாக பண்ண முடியாது. வேறு யாராவது ஹெல்ப் தேவைப்படுது. அதுதான் இதை இண்டிபெண்டன்ஸ் போயிடும். முக்கியமான ஒன்று பாடி ஸ்டிஃப்னஸ் சொல்லிட்டேன். 2 ட்ரெமர். இந்த உதரவாதம் வர ஸ்டிஃப்னஸ் 2 கையிலையும் வரும். ரொம்ப சிவியராக இருக்கும். தம் பீட்டிங், ஒரு மத்தளை தட்டுற மாதிரி இருக்கும். இல்லை உத்தராஜ கட்டையை சுருட்டுற மாதிரி இருக்கும். சிவியராக இருக்கும். அந்த முக்கியமான எதுனா கையை கீழே வச்சிருக்கும் போது மட்டும்தான் இருக்கும். கையத்துக்கு நீட்டினா சரியாயிடும். கீழே வச்சே இப்படி வந்துட்டுருக்கும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது நார்மல் வினைன் ட்ரெமர். சிலது 80-90 years ட்ரெமர் வரும். அது கை நீட்டினா தான் இருக்கும், கை வச்சுருந்தா வராது. பட் பார்க்கின் டிசீஸில் ஆப்போசிட்டாக இருக்கும். கையை தொடர்பு வச்சுருக்கும்போது சிவியர் கோர்ஸ் ட்ரெமராக இருக்கும். ஸ்ட்ரெச் பண்ண குறைஞ்சிடும். இந்த ட்ரெமர் எப்படின்னா முதல்ல ஒரு கையில் ஆரம்பிக்கும், அப்புறம் 2 கையில் பரவும். இந்த ட்ரெமர் நாக்குக்கு பரவும்போது ஸ்பீச்சுக்கு மாறி போயிடும். மொன பேசுகிறது புரியாது, சிலபஸ் தெரியாது, மொனாட்டனஸாக இருக்கும். அப்புறம் ஸ்பீச்சு குறைஞ்சி போயிடும். வாயில் செலைவேஷன் ரொம்ப கொட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் எழுத முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் தூங்கும்போது இந்த ட்ரெமர் குறைஞ்சிரும். ஸோ இது ட்ரெமர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவர் லைஃப் ரொம்ப பாதிச்சிடும். அவரால் ஃப்ரீயாக பேச முடியாது, நடக்க முடியாது. 2 மேஜர் சிம்டம்ஸ். ஒன்று பாடி ஸ்டிஃப்னஸ், 2வது நடுக்கம். இந்த பார்க்கின் டிசீஸ்னால வேறு ஏதாவது ப்ராப்ளம் உண்டான்னு கேட்குறாங்க. அடுத்தது முக்கியமான பார்க்குறது நிலை தடுமாறுது, லாஸ் ஆஃப் பேலன்ஸ். ஸோ ரொம்ப காமனாக இருக்கும். பார்க்கின் டிசீஸ் பேஷண்ட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. இந்த பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்து அடிபட்டு தலையில் இன்ஜுரி, இல்லை காலில் ஃப்ராக்சர், மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டாகும். அடுத்தது இந்த உதர்வாதங்கிறத எந்த வயதில் அதிகமாக காணப்படும் டாக்டர் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக 60 years 70 years மேலே வருது. சமீப காலம் யங்கர் ஏஜ்லேயும் வருது. சிலது யங்கர் ஏஜ்லேயும் வருது. முக்கியமாக யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கோ அவங்களுக்கு 50-60 வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த பார்க்கின் நோயில் உங்களுக்கு உணவு பற்றி மேலே இருக்கா, டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும்னா ஜென்ரலாக டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனால் ஹை ப்ரோட்டீன் டயட், இறைச்சி இது மாதிரிலாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கும்போது மசில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடும். அதில் முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் டயட் கொடுக்கலாம். எப்பாவது ஒரு நாளைக்கு நான்வெஜ் தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஹை ப்ரோட்டீன் டயட் அவாய்ட் பண்ணணும். இன்னொரு கொஸ்டின், வேறு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த நோய்க்கும் மலச்சிக்கலுக்கும் சம்மந்தம் உண்டான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணி இந்த நோயின்னு சாதாரண மலச்சிக்கல் வரும். ஏன்னா டயட் குறைஞ்சி போச்சு, மூவ்மெண்ட்ஸ் குறைஞ்சி போச்சு, பெட்லேயே படுத்திருக்காரு, ப்ளஸ் நிறைய லீவ் உண்டப்போ மாற்ற நிறையா கொடுக்குறோம். இந்த நோயினாலேயும் மலச்சிக்கல் வரும். ஆனால் ரிசர்ச் என்ன கண்டு, சில மாதங்கள் சில வருஷங்களுக்கு முன்பாக தொடர்ந்து ஒருத்தர் கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்க்கின்சன் நோய் வர்றது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக தொடர்ந்து கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா ஒரு நியூராலஜிஸ்ட்டை காமிச்சு
இவங்களுக்கு ஃப்யூச்சரில் வருமானு பார்த்து நல்லதாக இருக்கும். இன்னொரு கொஷின்ஸ் வந்து இந்த பார்க்கின்சன் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாசனை அறிவு சக்தி குறையுமான்னு கேட்டுருக்காங்க. இது ஒரு முக்கியமான சயின்டிஃபிக் கொஷின்ஸ். ஸோ ரிசர்ச் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வர்றதுக்கு பல மாதங்கள் வருஷத்துக்கு முன்னாலேயே சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போயிடுமா. சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போனால் அவங்க ஃப்யூச்சர் வருது பார்க்கின்சன் நோய் வர்றது வாய்ப்பு உண்டு நம்ம கொஞ்சிக்கலாம். இதில் வேறு யாருக்கெல்லாம் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போயிருக்கு, நம்ம கொரோனா டைம் பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு ஸ்மெல் போயிடுச்சு. நிறைய நேசல் ட்ராப்ஸ் சொல்கிறாங்க, ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போயிடும். பட் முக்கியம் வயசானவங்களுக்கு ஒரு ஸ்மெல் வாசனை ஒரு சக்தி குறைஞ்சி ரொம்பலாம் இருந்ததுன்னா உடனே மேபி ஹி இஸ் கோயிங் ஃபார் பார்க்கின் டிசீஸ் ஒரு நியூராலஜி பார்க்க நல்லது. ஓகே டாக்டர், நீங்கள் இவ்வளோ தூரம் விவரமாக சொல்லிட்டீங்க. இது ட்ரீட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் முக்கியம் சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 50% மெடிசன் தான். எந்த அளவுக்கு நீங்கள் ஏர்லியராக ஆரம்பிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். டிலே பண்ணால் டிசீஸும் டிலே ஆகி தான் போயிட்டுருக்கும். ஒரு மருந்து 50%, அப்புறம் வந்து ஏன்முறை சிகிச்சை 50%. ஸோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் மருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், மருந்து சைட் எஃபெக்ட்ஸும் வந்துட்டுருக்கும். இதுக்கு அப்புறம் லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்குன்னா இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. அப்போ மார்ஃபின் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு இப்போ டயபெட்டிக் பீப்புளுக்கு இன்சுலின் போட்டுக்கிறோம்ல அதே மாதிரி இது. ஆனால் இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் 1 hour 2 hours தான் கேட்கும். விஐபிக்கு முக்கியமான மீட்டிங் போகிறோம், ஃப்ளைனில் ட்ராவல் பண்ண போகிறோம், இன்ஜெக்ஷன் போட்டு போகலாம், ஷார்ட் லிவ்டு தான். இது வந்து முக்கியமாக யாருக்கு நடக்குது, இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குது பாருங்க, மசில் ஸ்டிஃப்னஸ் சதை இருக்கும், அவங்களுக்கு இந்த அப்போமார்ஃப் இன்ஜெக்ஷன் வரும். இது அடுத்ததாக இந்த மாத்திரை வந்து லிவோடப்போ மாத்திரை கொடுப்பு இன்ஜெக்ஷன் கொடுப்பு. 3வது முக்கியமானது வந்து முறை சிகிச்சை, ஃபிசியோதெரப்பி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்தளவுக்கு ஏர்லியராக ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதில் மசில் ரிலாக்ஸை பண்ணிடுவாங்க, ஃப்ரீயாக நடக்க முடியும், ஸ்பீட் பண்ண முடியும், எல்லாம் முக்கியமாக இருக்குது. ஸோ இதுதான் சிகிச்சையில் வந்து மெடிக்கல் வந்து ஃபிசியோதெரப்பி. அடுத்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நிறைய நடுக்கம் சிவியராக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு என்னென்னா டீப் பிரெயின் ஸ்டிமுலேட்டர், டிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். பிரெயின் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணாங்கன்னா இந்த ட்ரம்மர்லாம் குறைஞ்சிரும். ஸோ ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் இந்த டிசீஸ் வந்து ப்ரோக்ரெசிவ் டிசீஸ் என்ன பண்ணால் அது நாள் போட்டு போயிட்டே தான் இருக்கும். எந்த ஏர்லியர் டயக்னோஸ் பண்ணி மாத்திரை எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுமதி, இப்போ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் ஓரளவுக்கு பதில் சொல்ல பண்ணிக்கிறேன். நீங்கள் பாட்டிமா இவ்வளோ அக்கறையாக கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சொன்னதெல்லாம் ஓரளவு புரிஞ்சுட்டு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு தக்க சிகிச்சை அளிங்க, கண்டிப்பாக குணமடைவாங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். பூங்காற்று நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.